Hi friends, welcome back to GJ Tech. நம்ம இன்னைக்கு OnePlus உடைய ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதுதான் நம்ம இந்த அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் கிடச்சிருக்க கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரே கலர் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சோனி Alpha 6100 கேமரா வந்து அன்பாக்ஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலையா, மேலே ஐ பாட்டிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் லிங்க் தந்திருப்போம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேட்டா வாங்க அன்பாக்ஸ் பண்ண போகலாம். பாக்ஸோட டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா OnePlus பட்ஸ்ன்னு தந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம வாங்கின கலர் வேரியண்ட்டும் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கார்னரில் வந்து OnePlus லோகோ வந்து தந்திருக்காங்க. இயர்பட்ஸோட பிக்சரோட வந்து டாப்பில் இருக்குது. எப்பவும் போல் பாக்ஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா OnePlusோட ஃபேவரட் கலர் ரெட் அண்ட் ஒயிட் வேரியேஷனில் வந்து தந்திருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே தர மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஈஸி டு யூஸ், சவுண்ட் குவாலிட்டி, அதுக்கடுத்து ENC இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். அதுக்கடுத்து 30 hours வரைக்கும் உங்களால் கேஸில் இருக்க பேட்டரி வச்சு பாட்டு கேட்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும் மறுபடியும் தந்திருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ், ரேட், அந்த இதெல்லாம் தந்திருக்காங்க. இப்போ வந்து வாங்க நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கிரே கலர் முட்டை தந்திருக்காங்க. இந்த முட்டையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus முட்டை. இந்த முட்டையோட ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. சரி, இந்த முட்டை வந்து இன்னும் 2 கலரில் வந்து தராங்க. அதாவது ப்ளூவும் ஒயிட் கலர்லேயும் வந்து தராங்க. இந்த முட்டையை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா முட்டைக்குள்ளே 2 கிரே கலர் முட்டை கரு இருக்குது. இந்த இயர்டிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை கரு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கும், இந்த இயர்டிப் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கும் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிருக்கா இல்லாட்டி ஆஃப் ஆயிருக்கான்ற ஒரு இண்டிகேஷன் லைட் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து பேட்டரி கெப்பாசிட்டியும் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபுல் கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கடுத்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா வந்து பேட்டரி லோவாக இருக்கணும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு காட்டும். பேக் சைடில் வந்து ஒரு பட்டன் மாதிரி ஒன்று தந்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப்-C ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து தந்திருக்காங்க பாக்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன தந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே செட் யுவர் மியூசிக் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து தந்திருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு டைப்-C சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட மேனுவலும், அதுக்கப்புறம் வந்து கைடும் வந்து தந்திருக்காங்க. எப்பவும் போல சொல்கிறது தான், யாருக்கு படிக்க விருப்போ படிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஜாய் யுவர் நியூ பட்ஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட அன்பாக்சிங் வந்து இதோட முடிவுக்கு வருதுங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. எங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சென்சார்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து கூடிய சீக்கிரத்தில் போடுறோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறதுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து சேரும்.